Taste the Daily. Taste the Daily. அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது. இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை. எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். அது இன்னும் அப்ரூவல் வாங்கலை, அதுக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலை, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் சேரலை, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு கூட அங்கே கிடையாது, ஒரு மாணவர் கூட இன்னும் சேரலை, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கு, அவ்வளோதான். அது ஒரு அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால என்னுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த அரசுக்கு, தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இந்திய ஒன்றிய அரசு சமக்ரா சிக்ஷா அபியான் அந்த கல்வி திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒதுக்கவில்லை? இவருக்கு உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால், அந்த மாணவர்களின் நலனில் அவருக்கு பொறுப்பு இருந்தால், இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை கேட்டு தர வேண்டும். அதுக்கெல்லாம் அவர் குரல் கொடுக்கல. அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள், இப்போ லயோலா போன்ற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற கல்வி நிறுவனம் விளிம்பு நிலை மக்களுக்காக நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களாக இருக்கின்றன. இதில் நிறைய SC/ST மாணவர்கள், மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் வாய்ப்புகளை பெற்று படித்து வருகிறார்கள். இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு முறையாக நிதி வருவதில்லை. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் SC/ST மாணவர்களுக்கு, OBC மாணவர்களுக்கு, மைனாரிட்டிஸ் சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு தரப்படுவதை நிறுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குறைத்து கொண்டே வருகிறது இந்த பாஜக அரசு. இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால், ஏழை மாணவர்களுடைய கல்விதான் முக்கியம் என்று கருதி இருந்தால், அவங்க இந்தி படிக்கணும்னு கவலைப்படுறவர் அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரணும்னு ஏன் கவலைப்படலை? அதை பற்றி என்றைக்கு இவர் குரல் கொடுத்துருக்காரு? இவருடைய பிரதமர்கிட்ட போய் அதை பற்றி என்றைக்காவது மனு கொடுத்துருக்கிறாரா? நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். Taste the Daily.